ஆழமான சில ரகசியங்களை நேற்று தியானித்தோம். எத்தனை பேருக்கு புரிந்தது? நேற்று ரகசியங்கள் குறித்தோட நியாயத்தை குறித்து ரொம்ப ஆழமா இருந்தது. முன்னடப்பார் பின்னடப்பார் எவ்வளவு பேரும் சொல்லி நேற்று பார்த்தோம். லட்சக்கணக்கான ஜனங்க, கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஜனங்க. ஏன் அந்த நேரத்துல அவ்வளோ லட்சம் ஜனங்க கூடியிருந்தாங்க? அது ஒரு பஸ்கா பண்டிகை நாட்களாக இருந்தது. அதுக்கு முன்பாகவே சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்து அந்த பஸ்கா பண்டிகை ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். பஸ்கா பண்டிகையிலிருந்து 50 நாட்கள் அறுவடை, அதாவது பெந்தோகஸ் நாட்கள் என்று சொல்வார்கள். அந்த 50 நாட்கள் அவங்க எருசலேமிலே தங்கி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தர் பெரியவர், அவர் சகலவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நிறைய ஆழமான காரியங்களை நேற்று தினத்தில் தியானித்தோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம் என்று நேற்று தியானித்தோம். மறுபடியும் கழுதை என்றால் என்ன அர்த்தம் என்று நேற்று தினத்தில் தியானித்தோம். வஸ்திரங்களை வழியருகே எப்படி எதுக்காக அதை விரித்தார்கள் போட்டார்கள் வழியருகே, அதெல்லாம் நேற்று கொஞ்சம் ஆழமாக தியானித்தோம். என்னுடைய டாபிக் இந்த 4 நாட்கள், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், அதாவது சோமவாரா, மங்களவாரா, புதுவாரா, குருவாரா, இந்த 4 நாட்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 மணி நேரம் தெய்வ செய்தி இருக்கும். அந்த 1/2 மணி நேரமும் ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். அதாவது கிறிஸ்துவின் மரணத்தினால் தொடப்பட்ட 5 பேரை குறித்து தேவ ரகசியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரபலமானவர், அவர் அந்த குடும்பங்கள் இரத்த சாட்சியாய் மரித்தார்களா என்று நம்ம பிரமிக்கத்தக்கதாக வசனத்தின் மூலமாக கொஞ்சம் பின்னணி, நாளைய தினத்திலிருந்து நிறைய பின்னணி இருக்கும். 1-2 வசனங்கள் இருக்கும், அவ்வளவுதான். நாளைய தினத்திலிருந்து அதிகமாய் பின்னணி இருக்குங்க. வரலாறு அதிகமாக நம்ம சொல்ல போகிறோம். இது உண்மையாய்? ஆம், உண்மை. இன்னைக்கு சிரேன் ஊரானாகிய சீமோனை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது இயேசுவானவர் சிலுவையை சுமக்கும் பொழுது தட்டு தடுமாறி அந்த கொல்கதா கபாலஸ்தலம் பார்த்தீங்களாக்கா மண்டை ஓடு என்று சொல்வார்கள். அந்த கொல்கதாவை மண்டை ஓடு, கபாலஸ்தலம், கொல்கதா என்றால் அர்த்தம் என்னவென்றால் மண்டை ஓடு என்ற அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது தேவச்சனமே பாருங்க, அந்த சிலுவையை சுமக்கும் பொழுது அவர் தட்டு தடுமாறி கீழே விழுந்தார். அவரால் சுமக்க முடியவில்லை. அந்த வேளையில ஒரு மனிதன் அந்த சிலுவையை சுமந்தார். ஒரு மனிதன் அந்த சிலுவையை சுமந்தார். அவர்தான் சீமோன். சீமோன் அதாவது சீஷர் சீமோன் அல்ல, சிரேன் ஊரானாகிய சீமோன். அதை குறித்து தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நாளைக்கு யாரை குறித்து தியானிக்க போகிறோம் என்றால் பரபாசை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். பரபாஸ் யார் தெரியுங்களா? பரபாஸ் யாருங்க? ஏசப்பாவை 2 பேரை நிக்க வச்சாங்க. கொலைக்காரனாகிய இந்த பரபாசை உங்களுக்கு விடுதலை ஆக்கணுமா, இல்ல ஏசப்பா விடுதலை ஆக்கணுமா? ஆனால் பரபாசை விடுதலை ஆக்கணும்னு சொன்னாங்க. இது பரலோகத்துடைய திட்டம். அந்த பரபாஸ் பாத்தீங்கன்னாக்கா பரபாசுடைய தேவன் நம்முடைய தேவன். ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? ஒரு காலத்துல பரபாஸ் திருடன், கொள்ளைக்காரன், ஏசப்பாவை அறியாத வரைக்கும் தெய்வச்சாங்க. ஆனால் அந்த கல்வாரி சிலுவையை சுமந்து கொல்கதா வரைக்கும் போகும் பொழுது பரபாசும் கூட சென்று அந்த கொல்கதா வரைக்கும் சென்றார் என்று வரலாறு ஆய்வு புத்தகம் உரைக்கிறது. பைபிள் ஆராய்ச்சியாளர்கள் உரைக்கிறார்கள். சிசேரியா என்ற பட்டினத்தில் பரபாஸ் இயேசுவுக்காக இரத்த சாட்சியை மரித்திருக்கிறார். அதை தான் நாளைக்கு தியானிக்க போகிறோம். புதன்கிழமை எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்றால் மல்குஸ். மல்குஸ் எத்தனை பேருக்கு தெரியுங்க? மல்குஸ் யார்? மல்குஸ் பேதுரு ஆண்டவரை கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது பேதுரு பட்டயத்தை எடுத்து வலது காதை வெட்டினார். அவரும் யாரோடு சேர்ந்து திரும்ப ஊழியம் பண்ணியிருக்கிறார்? வரலாறு சொல்வது நமக்கு வசனம் கொடுக்கல, ஆனால் வரலாறு புத்தகம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வரலாறு பின்னணி அவர் யார் கூட ஊழியம் செய்திருக்கிறார் என்றால்
மரித்து 4 நாள் லாசரு வெளியே வா என்று சொன்ன ஆண்டவர் அழைத்தார். ஒரு உயிர், ஒரு ஜீவன் கொடுத்தார். லாசரோடு சேர்ந்து மல்குசோ 2 பேரும் சேர்ந்து இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள் தேவச்சனமே. இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தியாலஜிங்க. இதெல்லாம் தியாலஜி. இதெல்லாம் எல்லாம் சபையில எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் தியாலஜி. இது நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். இதெல்லாம் பைபிள் இல்லையே. நமக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். யோவான் புத்தகம் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 25வது வசனம். ஒரு விஷயம் நான் படிக்கிறேன், கேளுங்க. இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புத்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். இந்த வசனத்துடைய ஆழங்கள் ரகசியங்கள் என்ன தெரியுமா? ஏசப்பா 30 வயதுல ஊழியத்தை ஆரம்பித்தார். 3.5 ஆண்டு அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார். அது மாபெரும் ஒரு ரகசியம். அது அவருடைய வருகையை பற்றி சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஏன் அவர் 33.5 வருஷம் அதுக்குள்ள ஊழியத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு அது ராப்சர், அந்த ரகசிய வருகை கடமைப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது யோவான் எழுதுகிறார், அப்போஸ்தலராக யோவான் எழுதுகிறார், நமக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அவ்வளவுதான் வேதம் வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த வசனங்களே நம்மளால புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த வசனங்களே நம்மளால் அறிய முடியாத ஒரு வசனத்தை எடுத்து இது இவ்வளவு ஆழங்கள் ரகசியங்கள் உண்டா என்று நம்ம பிரமித்து போய் நம்ம பாத்தீங்கன்னாக்கா திகழ்த்து நிற்கிறோம் தேவச்சனமே. யோவான் சொல்கிறார், அப்போஸ்தலராகிய அன்பு உள்ள ஒரு சீஷன், ஆணுடைய மார்பில சாய்ந்த ஒரு சீஷன் யோவான். அவர் என்ன சொல்கிறார் என்றால் 21ஆம் அதிகாரம் யோவான் 25வது வசனம். இதோ ஆண்டவர் அந்த 3.5 ஆண்டுகளில் எவ்வளோ அற்புதங்களை செய்தாரா, செய்து அதை எழுதுவதற்கு இந்த உலகம் காகிதங்கள் பேப்பர் பத்தாது. நின்னா ஒரு அற்புதம், பார்த்தா ஒரு அற்புதம், நின்னா ஒரு அற்புதம் நடந்திருக்காதுங்க. நின்னா சொல்ல முடியாத அளவுக்கு அற்புதங்கள் நடந்திருக்கும். நடந்தால் எண்ணி பார்க்க முடியாத அற்புதங்கள் நடக்கும். அதனாலதான் யோவான் அவர்கள் எழுதுகிறார்கள், இந்த உலகம் புத்தகங்கள் கொள்ளாது, அவ்வளோ அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மல்குசும் அதாவது லாசரு, உயிர்த்தெழுந்த லாசரு 2 பேரும் சேர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. வரலாறு சொல்கிறது இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது 100க்கு அதிபதி அவரும் மறுபடியும் நம்ம கடைசி நாள்ல வியாழக்கிழமை 2 டாபிக் ஒண்ணு நான் எடுத்துறேன். 100க்கு அதிபதியும் அதுக்கு அடுத்தது ஒரு கல்லன். 2 பேர்ல எந்த பக்கம் எந்த கல்லன்னு தெரியல. ஆனால் நாங்கள் என்ன விசுவாசிக்கிறோம் என்றால் வலதுபுறத்துல தான் நல்ல கல்லன் இருந்திருப்பான் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வலதுபுறமே என்று வைத்துக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு வலதுபுறத்துல அந்த நல்ல கல்ல, அந்த எப்படி கல்லனா திருடன் வச்சுக்கிறாங்க, சரிங்களா? அவர் பாத்தீங்கன்னாக்கா அவருடைய ஆழமான காரியங்கள், ரொம்ப ஆழமான ரகசியங்கள், அதாவது ஆணுடைய மரணத்தினால் தொடப்பட்டவர்கள் முக்கியமான சம்பவம் இந்த காரியங்கள் தேவச்சனமே. இன்றைக்கு கொஞ்சம் நம்ம ஆழத்துல இறங்கி சிரேன் ஊரானாகிய சீமோன் அவர் யார், அவருடைய பின்னணி என்ன, அவர் ஏன் சரியாக ஆண்டவர் சிலுவையை சுமக்கும் பொழுது அவர் சரியான நேரத்தில் வர வேண்டும், அவர் எந்த நாட்டில் இருந்தார், எவ்வளவு ஜனங்கள் இருந்தார்கள் அவருடைய நாட்டில், அது கொஞ்சம் ஆழமாய் கொஞ்சம் நம்ம தியானித்து, அதுக்கு அடுத்தது அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் யாரோடு சேர்ந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன தெரியுமா? இந்த சிரேன் ஊரானாகிய சீமோனும் அவர் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார். அவருடைய மனைவியும் அவருடைய 2 பிள்ளைகளும் பவுல், அப்போஸ்தலராகிய பவுல் தெரியுமா?
பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்திருக்கிறார். ரோமாபுரியத்துல பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். இந்த ரோமர் புத்தகம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஊருக்கு போகும் பொழுது பவுல் அந்த ஊருக்கு போகும் பொழுது இவருடைய வீட்டில் தான் தங்குவார். இதுதான் உண்மையான ஒரு சத்தியம். அதுக்கு கொஞ்சம் வசன ஆதாரங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர் புத்தகத்திலையும் அதுக்கு அடுத்தது ரோமர் புத்தகத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். சரி, எடுத்துக்கொள்ளலாம். மார்க் 15ஆம் அதிகாரம் 21வது வசனம். மார்க் 15ஆம் அதிகாரம் 21வது வசனம் நான் தியானிக்கிறேன். சிரேன் ஊரானும் அலெக்சாண்டரும் ரூபனுக்கு தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். நான் மறுபடியும் தியானிக்கிறேன், நல்லா கேளுங்க. சீரேன் ஊரானும் ஒரு ஊர்ல இருந்து அந்த ஊரை சேர்ந்தவனும் அலெக்சாண்டராவும் ரூபனுக்கும் தகப்பனுமாகிய சீமோன், ரெண்டு பிள்ளைங்க, அலெக்சாண்டராவும் அதுக்கு அடுத்தது வேற யாரு, ரூபுக்கும் இருக்குங்களா, ரூபுக்கும், ஆமா ரூபன் இல்ல, சாரி, ரூபுக்கும் அலெக்சாண்டராக்கும் ரூபுக்கும் தகப்பன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீமோன். அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? சிரேனா ஊரை சேர்ந்தவர். சிரேனா ஊரை சேர்ந்தவர். கணாத எங்கிட்ட வாக்கியம் ஒரு சரி ஓதி. ಹಂಗೆ ಓದಿ ಫುಲ್ ಓದಿ ವಾಕ್ಯ. ரூபுன்னு நம்ம தமிழ்ல கொடுத்திருக்குது, அதுல ரூபான் காணால இருக்கின்ற அலெக்சாண்டருக்கும் ரூப்பு, அது மார்க் பண்ணிக்கங்க. இவங்களுடைய பெயர் தான் நமக்கு கடைசியில பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள் என்று நம்ம விலகிக் கொள்ள முடியும். தேவச்சாமி அப்படி இருக்கிறது, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த சிரேனா ஊர் எங்க இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால் நார்த் ஆப்பிரிக்கா. இந்த சிரேனா ஊர் எங்கன்னு சொல்லி பார்த்தால் ஆப்பிரிக்கா கண்ட்ரில நார்த்தை சேர்ந்த இடம் தான் இந்த சிரேனா என்ற ஊர். தேவச்சானே, அதாவது இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்பாக அநேக யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முன்பாக சிதறடிக்கப்பட்ட பொழுது உலகம் முழுவதும் யூதர்கள் பரப்பினார்கள். நம்ம பெங்களூர்லயும் யூதர்கள் இருக்கிறாங்க, காண்பித்துக் கொள்ள மாட்டாங்க. கேரளா பகுதியில் அநேக யூதர்கள் இருக்கிறாங்க, அவங்க ஆராதிக்கிறாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. என்னுடைய நண்பர், ஒரு யூத நண்பர் எனக்கு இருக்கிறார். கேளுங்க, எனக்கு இருக்கிறாங்க. நாங்க அவங்க குரூப்ல எல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா குரூப்ல ஜாயின் பண்ணி நாங்க அந்த அவங்க பிரேயர் எல்லாம் நாங்க கலந்துருக்கிறோம். வெள்ளிக்கிழமை ஒரு தமிழர் யூதர், ஒரு தமிழர் அந்த காலத்திலேயே அவங்க சிதறடிக்கப்பட்டு அந்த யூத வம்ச வரலாறுல வந்தவர் ஒரு சகோதரர் எனக்கு நண்பர். அவர் எங்க இருக்கிறார் என்றால் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறார். சில டவுட் எல்லாம் அவங்க கிட்ட கேட்போம். இப்போது கொஞ்சம் நாள் ஆகிவிட்டது கான்டாக்ட் பண்ணி, ஏன்னா உடம்பு சரியில்லாத போது பிரியாவுக்கு சரி கான்டாக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அவங்க யூதர் வம்சத்தை சேர்ந்தவங்க தான். யூதர் வம்சத்தை சேர்ந்தவங்க ஒரு நாள் வரனாங்க நம்ம சபைக்கு. அந்த பழைய ஏற்பாடுடைய அதனுடைய கொஞ்சம் ஆழமான காரியங்களை நாங்க சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாக்கு தான் பரம்பரை எப்பொழுது அவங்க சிதறிக்கப்பட்டாங்க அப்பொழுது இங்க அவங்களுடைய தலைமுறைகள்
முன்னோர்கள் இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்களாம். ஆயிட்டு அவங்க இங்கே திருமணம் செய்து கொண்டார்கள். இங்கே திருமணம் செய்து கொண்டு அப்படி அவங்க தலைமுறைகள் அப்படி இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரு யூதர்கள், அவர்கள் ஒரு இஸ்ரவேலர்கள். நாங்க சந்தோஷப்படுறோம், அப்படிப்பட்டவங்க எங்களுக்கு நண்பரா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க சந்தோஷப்படுறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அப்படி இருக்கும் பொழுது பாருங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, நம்ம இந்தியா தேசத்திலும் யூதர்கள் இருக்கிறாங்க. சிதறடிக்கப்பட்டாங்க ஒரு காலத்துல, அவங்க இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக சிதறடிக்கப்பட்டாங்க ஒரு காலத்துல. அதே மாதிரிதான் இந்த சீமோனுடைய குடும்பமும் சிதறடிக்கப்பட்டு அவங்க எங்க போனாங்க என்றால் ஆப்பிரிக்கா நாட்டுக்கு போனாங்க. ஆப்பிரிக்கா நாட்டுக்கு போனாங்க. அந்த அந்த சிரேனா ஊர் எங்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தால் நார்த், நம்ம இந்தியாவுல நார்த் சவுத் நம்ம பிரிக்கிறோம். அந்த மாதிரி ஆப்பிரிக்கால நார்த் சவுத் பிரிச்சா சவுத் ஆப்பிரிக்கா, நார்த் ஆப்பிரிக்கான்னு பிரிச்சா மேல இருக்கிறது தான் சிரேன். அந்த சிரேனா ஊரு, அதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, சிரேனா ஊரு. அப்பொழுது அந்த ஊர்ல எவ்வளவு ஜனங்க யூதர்கள் இருந்தார்கள் என்றால் பைபிள் வல்லுனர்கள், பைபிள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் 3000 ஃபேமிலி இருந்தார்களாம் அந்த கிராமத்துல. கிராமம் இல்ல, ஒரு பட்டினம். 3000 ஃபேமிலி. நான் நினைச்சேன் 3000 ಕುಟುಂಬಗಳು ಆ ಪಟ್ಟಿನದಲ್ಲಿ ಇದ್ದರು ದೇವಚನ. அந்த பட்டினத்துல சிரேனா பட்டினத்துல நான் நினைச்சேன் வெறும் 3000 தான் இருப்பாங்க நான் நினைச்சேன். 3000 people தான் இருப்பாங்க நினைச்சேன். இல்ல, 3000 குடும்பங்கள் அந்த இடத்துல அந்த பட்டினத்துல இருந்ததா. சிரேனா பட்டினத்துல அதை கிளீனா வல்லுனர்கள் கிளீனா அதை ஆராய்ச்சி செய்து அதை கண்டுபிடித்து இருக்கிறார்கள் தேவச்சனமே. இவர் ஏன் இஸ்ரவேல் தேசத்துக்கு அந்த எருசலேமுக்கு வர வேண்டும் என்றால், இந்த சீமோன் ஏன் வர வேண்டும் என்றால், மறுபடியும் நான் சொன்னேன், நேற்று சொன்னது நான் மறுபடியும் சொல்கிறேன். பஸ்கா பண்டிகை என்பது அவர்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகைக்கு உலகம் முழுவதும் சிதறியிருக்கிற யூதர்கள் எல்லாரும் அந்த இஸ்ரவேல் எருசலேமுக்கு வந்து தங்கி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஒரு வனாந்தரமான ஒரு இடத்தை தெரிந்தெடுத்து அந்த வனாந்தரத்தில் கூடாரங்களை போட்டு அந்த கூடாரத்தில் இருந்து ராஜாதி ராஜாவை எருசலேம் தேவாலயத்தில் வந்து மகிமைப்படுத்துவார்கள். இப்போ உதாரணத்துக்கு சிலர் நம்ம எல்லாம் கிராமத்து ஆளுங்க சிலர் எல்லாம் இருக்கலாம். இப்படி இருக்கும்போது ஊர் பண்டிகைன்னு ஒண்ணு வரும். நம்ம கர்த்தரை அறிந்து கொள்ள முன்பாகவே அந்த கிராம பண்டிகைக்கு நம்ம போய் கலந்து கொள்ளுவோம். ஏனென்றால் நம்ம கிராமத்தில் நடக்கிறது, நம்ம போன வருஷத்துக்கு ஒரு முறை, வருஷத்துல ஒரு முறை 3 நாள் 4 நாள் நடத்துவாங்க. நம்ம போய் கலந்து கொள்ளலாம் சொல்லிட்டு சும்மா நான் போய் கலந்து கொள்வோம். அப்படி இருந்தது நமக்கே. அப்படி என்றால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் அவங்களுக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்கும். 50 நாள் தங்குவார்கள் அவர்கள். 50 நாள் பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும் மேல் வீட்டு மாலையில கூடி ஜெபித்தார்கள் இல்லையா? அந்த நாள் தான் பெந்தகோஸ் நாள் என்று அழைப்பார்கள். அது ஒரு பண்டிகை, அறுவடை நாட்கள். அது ஒரு பண்டிகை. அந்த நாட்களை பெந்தகோஸ் நாள் என்று அழைப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது தேவச்சனமே அந்த பண்டிகை முடிஞ்சிட்டு அதுக்கடுத்து தான் இவர்கள் சொந்த ஊருக்கு கடந்து போவார்கள். தங்களுடைய சொந்த ஊருக்கு கடந்து போவார்கள். இப்ப நம்ம ஊருக்குள்ள 5 நாள் பண்டிகைனா நம்ம 5 நாள் போய் தங்கி இருப்போம். 6 நாள் பண்டிகைனால் 6 நாள் நம்ம போய் தங்கி இருந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம நல்லா ஜாலியா இருந்துட்டு அந்த இடத்துல நம்ம கடந்து வருவோம். ஒரு வாரம்னா கூட அதே மாதிரிதான் இவர்கள் 50 நாள் தங்குவார்கள். அந்த 50 நாட்களுக்கு முன்பாகவே ஒரு வாரத்துக்கு முன்பாக வந்து விடுவார்கள். ஏன் ஒரு வாரத்துக்கு முன்பாக வருவார்கள் என்றால் கூடாரம் அணைப்பதற்கு, கூடாரம் போடுவதற்கு. இடம் கிடைக்காது, கூடாரம் போட்டு இவங்க தங்க வேண்டும். அதுதான் நம்ம சொல்வது. நேற்று தினத்துல என்ன நாள்? அது குருத்தோலை ஞாயிறா இருந்தது. அந்த குருத்தோலை ஞாயிறே வந்து அவங்க தங்கி விடுவாங்க கூடாரம் போடுறதுக்கு. அதனாலதான் ஏசப்பா பவனி வரும் பொழுது அந்த கழுதை மேல் பவனி வரும்போது கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஜனங்கள் இருந்தார்களாம். ஆனா இது நிறைய பேர் சொன்னா அவ்வளவு ஜனங்களா இருந்திருக்க மாட்டாங்களே.
அப்படி இருக்காது இப்படி இருக்காது வாக்குவாதம் செய்வாங்க. நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு கர்த்தர் கடைசி காலத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் மூடி மறைக்க மாட்டார். அதை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதை காண்பித்து கொடுப்பார். அப்படி இருக்கும் பொழுது நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைங்க. அவர் நடக்கும் பொழுது எருசலேம் மீது நடக்கும் பொழுது முன்னெடுப்பார் பின்னெடுப்பார். 2.5 லட்சம் ஜனங்க அந்த நாளிலிருந்து பஸ்கா நாட்கள் வரைக்கும் ஜனங்கள் கூடுவார்கள், எருசலேம்ல கூடி வருவார்கள். அப்படி கூடி வரும் பொழுதுதான் இயேசுவானவர், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, காலையில 9 மணிக்கு அவர் சிலுவையில் அறையப்பட்டார். மதியம் 3 மணி வரைக்கும் சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்தார். 6 மணி நேரம். 6 மணி நேரம். ஏன் 6 மணி நேரம் என்றால் மனிதனை படைத்தது 6வது நாள். அதனாலதான் 6 மணி நேரம் ஒரு அடியால் இந்த மனித குலத்துக்காக நான் ரத்தத்தை சிந்துகிறேன் என்று தேவன் சொன்னார். 6 மணி நேரம். ஏன் மதியம் 3 மணிக்கு அவர் பலியாய் மாற வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்கு இஸ்ரவேல்ல பஸ்கா பலி கொடுப்பாங்க. சரியா 3 மணிக்கு பஸ்கா பலி கொடுப்பார்கள். வேற எந்த நேரத்துல கொடுக்க மாட்டாங்க. அவங்க அது சொல்லுவாங்க இது சொல்லுவாங்க, எதுவும் கேட்காதீங்க. நம்ம ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து வாரம் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். அந்த ஆசாரிப்பு கூடாரம் 1 வருஷத்துக்கு போகும். டாபிக் 1 வருஷத்துக்கு போகும். அப்படி இருக்கும்போது அதில் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். எங்களுடைய கணக்கு கரெக்டா இருந்தால் ஏசப்பா பிறந்தது ஒரே தேதி. என் கணக்கு கரெக்டா இருந்தால் ஏசப்பா எந்த டேட்ல பிறந்தாரோ அதே டேட்ல நான் பலியாய் மாறி இருக்க வேண்டும். டிசம்பர் 25 இல்லை, அது ஹனுக்கா பண்டிகை. அந்த பண்டிகையில ஒரு ராஜா கொண்டு வந்து அந்த நாள்ல வைத்தார். அவ்வளவுதான். என்னுடைய கணக்கு சரியா இருந்தால் அவர் எப்பொழுது பலியாய் மாறினாரோ அதே வேளையில அவர் பிறந்திருக்க வேண்டும். அதே நாளில் வசனத்திலிருந்து நாங்க கொஞ்சம் அதை ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறோம். ஏனக்கா அவர் சத்திரத்துல இடம் இல்லை. சத்திரம் என்றால் ஹோட்டல். அவர்கள் எந்த நாள்ல கூடி வருவார்கள் என்றால் பஸ்கா பண்டிகை நாட்கள் தான் ஜனங்க கூடி வருவாங்க. சத்திரத்தில் இடம் இல்லை. அவர் மாட்டுத்தொழு முன்னணியில பிறந்தார். ஏனக்கா சத்திரத்துல ஹோட்டல்ல இடம் இல்லை. அப்ப அந்த நாளெல்லாம் நாங்க கணக்கு வைத்து, அவர் மரித்த நாளை கணக்கு வைத்து அதெல்லாம் நாங்க மேட்ச் பண்ணி பார்ப்போம். தேவச்சனமே, வசனத்தின் ஆதாரத்தோடு தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் சிலரெல்லாம் வாக்குவாதம் பண்ணுவாங்க, பைபிள் இல்லை என்று. அதுதான் ஊழியக்காரர் எங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். சரி, அப்படி இருக்கும் பொழுது இவர் அந்த ஊர்ல இருந்து கால்நடையாய் வந்திருக்கலாம். சில ஏதாவது ஒரு வாகனம் கிடைச்சிருக்காது அவருக்கு, ஏதாவது ஒரு குதிரை கிடைச்சிருக்காது, ஒரு கழுதை கிடைச்சிருக்கா தெரியல, ஒரு ஒட்டகத்துக்கு ஏதாவது ஒரு மூலியமாக அவர் பிரயாணம் பண்ணி எருசலேமுக்கு வந்திருக்கலாம். எப்பொழுது? வெள்ளிக்கிழமை கொல்கதாவுக்கு நோக்கி நம் தேவனாகிய கர்த்தர் பாரமான சிலுவையை எடுத்து சுமந்து கொண்டிருக்கும் பொழுது அதே நேரத்துல வந்து தடுமாறி கர்த்தர் விழும் பொழுது அதே சீமோன் வந்து அந்த இடத்துல நிற்கிறார். பார்க்கிறார், என்ன இது கூட்டம் என்று. ஒருவர் பலியாய் மாறப் போகிறார். ஏன் தெரியுமா? பஸ்காவை பலியாய் கொடுக்க போறாங்க வெள்ளிக்கிழமை. அதே வண்ணமாகவே இயேசுவானவர் வெள்ளிக்கிழமை ஒரு பலியாய் மாறப் போகிறார். அதனால ஏன் இவ்வளவு ஜனங்க இந்த பஸ்கா பண்டிகைன்னு சொல்லி சுத்தில நின்று இருக்கிறாங்க. ஒரு பக்கம் கலவரமா இருந்திருக்கும், ஒரு பக்கம் கொந்தளிப்பா இருந்திருக்கும். கத்தி ஜனங்க ஆர்ப்பரித்து அழுதிருப்பாங்க, சிலர் அழுதிருப்பாங்க, சிலர் எதிர்ப்பு தெரிவித்திருப்பாங்க, சிலர் சத்தங்கள் இருந்திருக்கும். ரோட்ல ஏதாவது ஒரு கரெக்டா ஒரு சண்டை இருந்தா ஜனங்க கூடி எப்படி சத்தம் வருகிறதோ அது போலதான் அந்த இடத்துல சத்தமா இருந்திருக்கும். நான் நினைக்கிறேன் என் மைண்டுக்கு இவர் எல்லாத்தையும் விலக்கி தள்ளுங்கன்னு பார்த்து முன்னாடி வந்து நின்றுக்கலாம். நிற்கும் பொழுது என்ன ஒருவரை அடித்துக் கொண்டிருக்கிறார், சிலுவையை சுமந்து கொண்டு. யார் இவர்? அறியாது இருந்திருப்பார். இவர் அந்த சிலுவையை அவரால் முடியவில்லை, இயேசுவானவர் முடியவில்லை. இரவு முழுவதும் அவர் அடி என்று அடித்தார். இந்த டாபிக்ல நம்ம 3 காரியங்களை பத்தி நம்ம பைபிள் டீச்சிங் நம்ம பார்க்க போகிறோம். காய்வாய் என்றால் யார்? நிறைய பேர் குழம்பி போறாங்க. ஏரோது என்றால் யாரு? நிறைய பேர் குழம்பி போறாங்க. அதுக்கு அடுத்தது பிலாத்து என்றால் யாரு? எல்லாம் குழம்பி போறாங்க. ஏரோது யார் இல்ல? சிம்பிளா நான் ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஏரோது யார் இல்ல? ஏசாவுடைய
வம்சத்தை சேர்ந்தவங்க தான் ஏரோது. ஏரோதுகள் எங்க தெரியுமா? ஈசாக்குடைய 2 பிள்ளைங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒன்று ஏசா, இரண்டாவது யாக்கோபு. ஈசாக்குடைய பிள்ளைங்க 2 பிள்ளைங்க, ரெட்டை பிள்ளைங்க. அதுல பாத்தீங்கன்னாக்கா ஈசாக்குடைய வம்சம் சேர்ந்தவங்க தான் யாக்கோபு, யாக்கோபுடைய வம்சம் சேர்ந்தவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்க. ஆனால் ஏரோதுடைய வம்சத்துல வந்தவங்க தான், ஏசாவுடைய வம்சத்துல வந்தவங்க தான் ஏரோது ராஜாக்கள். ஏரோது ராஜாக்கள் குழம்பி போவாதீங்க. இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் உண்மை, பொய் அல்ல, இதெல்லாம் உண்மை. ஏரோது யார் என்றால் ஏசாவுடைய வம்சத்துல வந்தவங்க தான் ஏரோது. அப்படி இருக்கும் பொழுது தேவ சனமே இவர் வந்து அப்படியே நின்று பார்த்திருக்கலாம், முன்னாடி வந்திருக்கலாம். அதனாலதான் அந்த சிலுவை எடுத்து அந்த சீமோன் மேல வைக்கிறார். அப்போது கூட ஆண்டவர் கீழே விழுந்து தடுமாறி அந்த கொல்கதாவை நோக்கி போகும் பொழுது சிலுவையில் அறையிற வரைக்கும் வரலாறு சொல்கிறது. சிலுவையில் அறையிற வரைக்கும் அந்த சீமோன் நின்று பார்த்து கொண்டிருந்தார். அந்த இடத்துல என்னென்ன சம்பவங்கள் நடக்கிறது, ஆண்டவர் எப்படி தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார், ஆண்டவர் எப்படி கிருபை உள்ளவராய் இருக்கிறார், ஆண்டவர் எப்படி இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார் என்று அந்த சிலுவையை நோக்கி பார்த்திருந்திருக்கிறார். எல்லாம் அந்த பஸ்காவெல்லாம் முடிந்து விட்டு அவருடைய இருதயத்தில் கர்த்தரை குறித்து ஒரே பாரம். அதுக்கு அடுத்தது கர்த்தரை குறித்து அறிந்து கொண்டாராம், ரட்சிப்படைந்தாராம். யாரு? அந்த யூதன் ரட்சிப்படைந்தானாம். இயேசுவானவர் இந்த உலக ஜனங்களுக்காக பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியார் இந்த பூமிக்கு பிறந்திருக்கிறார் என்று இயேசுவை அறிந்து ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு எந்த ஊரிலிருந்து வந்தாரு தெரியுங்களா? நார்த் ஆப்பிரிக்கா அந்த இடத்திலிருந்து வந்தார். அதே இடத்துக்கு இவர் போய், அதே பட்டினத்துக்கு போய் 3000 குடும்பங்கள், யூதர் குடும்பங்கள் இருந்ததா. அந்த 3000 குடும்பத்துக்கு இதோ தாவீதுடைய வம்சத்தில் வருகிறவர் நமக்கு வந்துவிட்டார் ஒரு மேசியா என்று கர்த்தரை குறித்து சொல்லும் பொழுது இவரை அடித்து கொன்றார்களாம் தேவ ஜனமே. யார்? சொந்த ஜனங்களே, அந்த சிரேன ஊராகிய அந்த சொந்த ஜனங்களே இவரை அடித்து கொன்றார்களாம். இயேசுவுக்காக இவர் வைராக்கியமா நின்றாராம். நின்ன உடனே பாருங்க, ரத்த சாட்சியாய் அந்த இடத்துல மரித்து விட்டாராம். மரித்த உடனே அவருடைய மனைவி 2 பிள்ளைகள் அந்த நார்த் ஆப்பிரிக்காவில் இருந்து, அந்த சிரேன் பட்டினத்தில் இருந்து அவர்கள் எங்க தெரியுமா வந்தார்கள்? எபூசுக்கு வந்தார்கள். எபூசு பட்டினம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எபூசு பட்டினம் பவுலெல்லாம் ஊழியம் செய்த ஒரு இடம். அந்த எபூசு பட்டினத்துக்கு வந்தார்களாம். யார் வந்தார்கள்? அவருடைய தாயார், அதாவது சீமோனுடைய மனைவியும் 2 பிள்ளைகளும். அந்த தாயாரும் 2 பிள்ளைகளும். ஆன்சர் ஒன்று நான் உங்களுக்கு காண்பிக்கிற ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்கள் நான் படிக்கிறேன். இவர்கள் எபூசு பட்டினத்துக்கு வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எபூசு பட்டினத்துல குடும்பமாக வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க பிள்ளைக்கு பேர் என்னங்க? அலெக்சாண்ட்ரா, ரூப்பு. ஆமாங்களா? 2 பிள்ளைங்க. இங்க ஒரு பிள்ளை வராரு பாருங்க, 32வது வசனம். கூட்டத்தில் அமளி உண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள். தங்கள் கூடி வந்த காரணம் என்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது. 33. அப்பொழுது யூதர்கள் அலெக்சாண்ட்ரா யார் தெரியுமா? இவரு அந்த பாரமான சிலுவையை இயேசப்பா சுமக்கும் பொழுது அவரால் முடியாத ஒரு மனிதன் சிலுவையை சுமந்து சீமோன், சிரேன் ஊரானாகிய சீமோன் தன் சொந்த ஊருக்கு போய் ரத்த சாட்சியாய் மரித்தார். அவருக்கு 2 பிள்ளைங்க, அலெக்சாண்ட்ராவோ ரூப்போ என்ற 2 பிள்ளைங்க. அதில் ஒரு பிள்ளை தான் இவங்க குடும்பமாக அந்த பட்டினத்தை விட்டு எபூசுக்கு வந்தார்கள்.
எபூசு பட்டினத்துக்கு வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த இடத்துல மூத்த பிள்ளை அலெக்சாண்ட்ரா மூத்த பிள்ளை அவர் வந்து பாருங்க, அப்பொழுது யூதர்கள் அலெக்சாண்ட்ரா என்பவனை முன்னிருக்க, கொஞ்சம் படிக்கலாங்களா, முன்னிருக்க தள்ளுகையில் முன்னிருக்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார். அலெக்சாண்டரா கையேமாத்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாய் இருந்தான். என்னுடைய பிள்ளைகளே, புரியுதுங்களா உங்களுக்கு? இவர் எபூசுல வந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த இடத்துல பிரச்சனை ஆகிவிட்டது. ஆனால் இந்த குடும்பம் கடைசியாக என்ன செய்தார்கள் என்றால், ரோமாபுரியாவுக்கு கடந்து போனார்கள். ரோம் பட்டினத்துக்கு குடும்பமாக கடந்து போயிட்டார்கள். குடும்பமாக கலந்து போயிட்டு அந்த இடத்துல ஏசப்பாவுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த தாயும் 2 பிள்ளைகளும். இந்த இடத்துல மூத்த மகனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். நான் படிக்கிறேன். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கு தாயுமாகிய என்னுடைய தாயையும் வாழ்த்துங்கள். இது யார் தாய் தெரியுங்களா? அதாவது அலெக்சாண்டரா ரூபுடைய தாய். இவன் எங்க போயிட்டு, இவர் பவுல் ரோமபுரியாவுக்கு போயிட்டு ஊழியம் செய்யும் பொழுது யார் வீட்டுல தங்குவார் என்று சொல்லி பார்த்தால், இந்த சிரேன் ஊரானாகிய சீமோனுடைய மனைவியும் பிள்ளைகளும் தங்கி இருக்கிற அந்த வீட்டில் தங்கி இவர்கள் பவுல் ஊழியம் செய்வார். பவுல் ஊழியம் செய்வார். அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க, அந்த தாயாரும் சரி அந்த 2 பிள்ளைகளும் சரி இரத்த சாட்சிகளாய் கர்த்தருக்கு மரித்திருக்கிறார்கள். இரத்த சாட்சிகளாய் கர்த்தருக்கு மரித்திருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவன் இவரே என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்டு தகப்பன் சிரேனா ஊரிலே இரத்த சாட்சியாய் கர்த்தருக்கு மரித்திருக்கிறார். தாயும் 2 பிள்ளைகளும் எபூசு பட்டினத்துக்கு வந்து விட்டார்கள் ஊழியம் செய்யலாம் என்று. எபூசு பட்டினத்துல கலக்கங்கள், எபூசு பட்டினத்துல இவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது இவர்களுக்கு விரோதமாகவே கலக்கங்கள், கொந்தளிப்பு எழுந்தது. இவர்கள் அங்கிருந்து ரோமாபுரிய பட்டினத்துக்கு வந்தார்கள். ரோமாபுரிய பட்டினத்தில் வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது யாரோடு தெரியுமா? பவுலோடு ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். பவுல் போய் யார் வீட்டுல ரோமாபுரியில தங்குவார் என்றால், இந்த அலெக்சாண்ட்ராவும் ரூபுடைய வீட்டில தான் போய் தங்கி அந்த இடத்துல உள்ள எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பவுலோடு சேர்ந்து இவர்களும் நடந்து 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 அந்த எல்லா இடத்துல இருக்கிற ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். அதுக்கு அடுத்தது பவுல் கடந்து விடுவார். ஆண்டவர் வேற எங்கன போனா போ சொல்லுவார். இவர்கள் வைராகியத்தோடு நின்று இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். இதுதான் சின்ன சின்ன வசனம் தான். ஆனா நம்மளுக்கு இங்க இரத்த சாட்சியே இல்லை. அதுதான் ஆராய்ச்சி இருக்கிறது. பைபிள் ஆராய்ச்சி இருக்கிறது. நம்முடைய பைபிள்ல கொடுக்கப்படாததெல்லாம் தல்முட், மிஷ்னா, கெமேரா, இந்த 3 புத்தகங்கள் யூதர்களுடைய புத்தகங்கள். இது எந்த விக்கிபீடியால போய் பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. எந்த கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலும் இந்த 3 புத்தகங்கள் கிடைக்காது. அப்ரஹாமை குறித்து சாரால் பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் எடுத்திருப்பேன். 6 மாசம் ஏரோது வீட்டுல மனைவியா இருந்தாராம் சாரால். 6 மாசம் இருந்தாங்க. இதெல்லாம் நாங்க எங்க எடுக்கிறோம்? யூதர் புத்தகம் இருக்கிறது. தல்முட், மிஷ்னாய், கெமேரா என்ற புத்தகம் இருக்கிறது. பைபிள் கொஞ்சம் தான் நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ நம்ம ஞானத்துக்கு வேணுமோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏக ரகசியங்கள் அப்படிப்பட்ட புத்தகத்துல நம்ம பைபிள் ஆராய்ச்சியாளர்கள் போயிட்டு எவ்வளவு வேணுமோ ரகசியங்களை எடுத்து அந்த புத்தகத்திலிருந்து தியானித்து வந்து சில பூமி ஆராய்ச்சி, பூயியல் ஆராய்ச்சி செய்வார்கள். அது மூலியமா எதனை கிடைதான் என்று அந்த புத்தகத்தெல்லாம் வச்சு பார்த்தால் ஒரு சரியான ஆன்சர் கிடைக்கும். தேவச்சனமே,
அதே வண்ணமாக தான் கர்த்தருடைய காலத்தில் இருந்தவர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். இவர்களும் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள் என்று தேவச்சனமே, இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். சும்மா ஏதோ ஆணுடைய சிலுவையை சுமக்க முடியாது, சும்மா ஏதோ ஆண்டவரை நிற்க வைத்து இன்னொருத்தனை விடுதலை ஆக்க முடியாது. கடைசி அற்புதம், இயேசு மரிக்கிறதுக்கு முன்பாக கடைசி அற்புதம், அந்த மல்கூசு காதை ஏதோ வெட்டி ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய முடியாது. அதுல ரகசியங்கள் அடங்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் தேவச்சனமே. யார் கேட்டாலும் தைரியமா சொல்லுங்க, சிரேன் ஊரானாகிய சீமோன் குடும்பங்கள் கர்த்தருக்காக இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். வசனாதாரம் இதுதான், வசனாதாரம் எடுத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா மறுபடியும் நமக்கு ஒரு 8 மணிக்கு ஒரு பிரேயர் இருக்கிறது. நாங்கள் 8 மணிக்கு கடந்து போனோம், அந்த பிரேயருக்கு நாங்கள் போய் பங்கு கொள்ளணும். 8 மணிலிருந்து 9 மணி இருக்கும். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் அறியாததும் எட்டாதுமான